பிரியமானவர்களே, எது தாளந்து? அதாவது தேவன் எதிலெல்லாம் நம்மகிட்டத்தில் கணக்கு கேட்பாரோ, நாம் எதிலெல்லாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமோ அது அனைத்தும் தாளந்து தான். அதாவது தேவன் நமக்கு கொடுத்த கடன் அதுதான் தாளந்து. நிச்சயமாய் அதை வட்டியோடு திரும்ப நம்மிடத்துல கேட்பார். நாமும் கொடுத்து தான் ஆகணும். முதலாவது எதில் ஆண்டவர் கணக்கு கேட்பார் என்று சொன்னால், மத்திய 25ஆம் அதிகாரம் 31லிருந்து 46ஆம் வசனத்தின் அடிப்படையில் வரை நாம் பார்க்கும்போது, நாம் செய்கிற நன்மை குறித்து தேவனிடத்தில் கணக்கு கொடுக்க வேண்டும். நன்மை செய்வதும் ஒரு தாளந்து தான். மத்திய 25:40 நாம் பார்க்க முடியும். அதாவது தேவை உள்ளவர்களுக்கு திருப்பி செலுத்த இயலாதவர்களுக்கு நாம் உதவுவது அனைத்தும் நன்மைதான். ஏனென்று சொன்னால் அப்போஸ்தலர் 10:38ஆம் வசனத்தின் அடிப்படையிலே தேவனும் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். ஆகவே நாம் பகைக்கிறவர்களுக்கும் நன்மை செய்யணும். நாம் வாங்கின நன்மையை பிறருக்கு கொடுப்பது தான் தாளந்து. ஆகவே அதை செய்வோம். கர்த்தரிடத்தில் நன்மை பெற்றுக்கொள்வோம். ஆகவே இந்த கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை தாளந்தம் பயன்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.